Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு first vlog from Chennai. ஆல்ரெடி நம்ம வந்து 2 நாள் ஆயிட்டு, பட் 2 நாள் நல்ல ரெஸ்ட் எடுத்து அக்கா வீட்ல நல்ல கதையெல்லாம் பேசி எல்லாம் முடிச்சாச்சு. இனிமே வந்து நம்மளோட ரொட்டீன் எல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ண போறோம். 2 நாள் போயிட்டு எப்படி போச்சுன்னே தெரியல. அதுக்குள்ள 2 நாள் ஃபாஸ்டா போயிட்டு இன்னைக்கு காலையில இப்பதான் நாங்க பிரேக்ஃபாஸ்ட் சீனரிக்கு வந்திருக்கோம். பிள்ளைங்க எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சாச்சு. பிள்ளைங்க எல்லாத்தையும் ஹெய்டனுக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் அவன் நல்லா டிவி பண்ணி அப்படி அப்படி சில் அவுட் பண்ணிக்கிட்டான். பாத்தீங்களா எப்படி அக்கா சுட சுட சாப்பாடு கொண்டு வந்து தரான்னு. அங்க ஒரு ஆளு விளையாண்டுட்டு இருக்காங்க கீழே. காலையில முடிச்சாச்சு. இவங்க ஒருத்தங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அக்கா அங்க இருந்து சமைச்சிட்டு இருக்கா. இப்படிதான் எங்களோட காலை வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்பெஷலா நமக்கு அக்கா நல்ல சமையல் பண்ணுவான். அதுவும் இப்படி யாராவது சமைச்சு நம்ம இப்படி உட்காந்து சாப்பிட்டீங்கன்னு வைங்க, பெஸ்ட். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரூம் எல்லாம் தான் கிளியர் அவுட் பண்ணுவோம். ஏன்னா அக்கா வந்து காலையில் சமைச்சிருப்பாள்ல, அதெல்லாம் கிளியர் அவுட் பண்ணுவோம். ஒன்று நான் கிச்சனை கிளியர் அவுட் பண்ணுவேன், அக்கா ரூமை கிளியர் அவுட் பண்ணுவோம். அப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிகிட்ருப்போம். ஏதாவது பண்ணிவிட்டு அப்படியே பேசிக்கிட்டே பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ நானும் அக்காவும் எப்போவுமே பேசிட்டு தான் இருப்போம். என்ன பேசுவோன்னு தான் தெரியாது. இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னா, அத்தா வந்து காலையிலே ஃபிஷ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஃபிஷ் கறி கொஞ்சம் முன்னாடியே வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபிஷ் கறி தான் வச்சுட்ருக்கோம். வறுத்து அரைச்சி அக்கா பண்ணுவா. ஸோ அக்கா சொல்ல நான் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறோன்னா தேங்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா கிண்டிகிட்டு இருக்கோம். இந்த கப்பில் அத்தான் வாங்கிட்டு வந்து வெஜிடபிளையுமே எடுத்து வச்சுட்ருக்கோம். கிச்சனுக்குன்னு போனால் அது ரிலேட்டடாக உள்ள எல்லா வேலையும் முடிக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஹெய்டனுமே நமக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஏன்னா அவனுமே கீழே வந்து எல்லா பிள்ளைங்களுமே ஸ்கூலுக்கு போயிடுவாங்களா. ஸோ யார் கூடயும் விளையாட முடியாது. ஸோ ஹெய்டன் நான் 2 பேரும் தான் அக்காவோட ஹெல்ப்பர்ஸ். ஏதாவது சொல்லிடும்போது அழகாக செய்வோம், சேர்ந்து செய்யும்போது நல்லாயிருக்கும். ஹெய்டனுமே பெரியம்மான்னு ஏதாவது வேலை கொடுங்கன்னு தான் கேட்டுட்ருப்பான். இப்போ சைட் பை சைடாக அப்படியே இதுக்கு மசாலாவும் போட்டாச்சு. மசாலா போட்டுட்டு அக்கா வந்து கொத்தமல்லி அப்புறம் வத்தல் தூள் இப்படி தான் போடுவாள். மீன் குழம்புக்குன்னு தனியாக எதுவும் மசாலா அக்கா வந்து யூஸ் பண்ண மாட்டாள். வத்தல் தூள், கொத்தமல்லி தூள் போட்டு உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு அப்புறம் புளி வச்சு குழம்பு ஊற்றி இது பண்ணிடுவான். நீங்களாம் வறுத்து அரைப்பீங்களா அல்லது வறுத்து அரைக்காமல் சும்மா பண்ணுவீங்களா? நான் வந்து தேங்காவை தான் அரைப்பேன். தேங்காவை மட்டும் வறுப்பேன். இப்படி வெங்காயம் தக்காளிலாம் போட மாட்டேன். ஸோ ஆஃப்டர்நூன்னா என்ன பண்ணோன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் பாப்பாவுக்கு அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் ட்ரை பண்ணோம். ரொம்ப நாளாக பிளான் பண்ணி இன்றைக்கி வந்து இதான் ஈஸியாக இருந்தது. எங்கள்கிட்ட இருக்கிற ப்ராப்ஸ் வச்சே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிச்சன் தீமில் இந்த மாதிரி மில்லட்ஸு, இந்த பருப்பு வகையெல்லாம் வச்சு பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து ஃபஸ்ட்டு மந்த்து செகண்ட் மந்த்து எல்லாமே அமேசானில் வந்து ஒரு ரெடிமேடாக ஒரு இது மாதிரி கிடைக்கும், ஒரு போஸ்டர் மாதிரி கிடைக்கும். அதில் வந்து என்னோட பாப்பாவை போட்டு எடுத்திருந்தேன். வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பெட்ஷீட் பாரு, நீங்களாம் மூடுவீங்கல்ல அந்த பெட்ஷீட் தான். வீட்டில் இருக்க அரிசி வச்சு 3 அப்படின்னு போடுறோம். ஆமா. அதுக்கப்புறம் என்ன இது வந்து சும்மா கிச்சன் ஐட்டம். 3க்கு மேல என்னதெல்லாம் இருக்கு? 3க்கு மேல வந்து வீட்டுல நம்ம யூஸ் பண்ற பருப்பு, கடலை எல்லாம் இருக்கு. இது என்ன கடலை? நிலக்கடலை, கொண்டக்கடலை, கோதுமை, அப்புறம் சிறு பருப்பு, பயிறு, உளுந்து. இதெல்லாம் சைட்ல வைக்க போறோம் நம்ம. ஓகே. பெருமையோட 3 சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஓகே. 3 மந்த் எழுதணும்ல. மந்த் எங்க? மந்த் வந்து கீழே எழுதுவோம். பாப்பாவை படுக்க வைப்போம்ல, படுக்க வச்சு பாப்பா எவ்வளவு தூரத்துக்கு பாப்பாவோட கால் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு கீழே மந்த் எழுதுவோம். ஓகேவா? போட்டாச்சு. இதுக்கு மேல ஏறி நடக்காதுங்க, சரியா? மாறிடும். இன்னும் சில மாடலில் வந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு பிளான் இருக்குது. பார்ப்போம், டைம் இருந்தால் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஏன்னா அவள் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது அவள் தூங்கிட்டு இருப்பா, அவள் ஃப்ரீயாக இருக்கும்போது நமக்கு வேலை இருக்கும். இந்த மாதிரியே ஆயிடுச்சு. பட் கண்டிப்பாக 3 மந்த்துக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கோம். நியூ பார்ன் ஃபர்ஸ்ட் மந்த் செகண்ட் மந்த்துக்குலாம் ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஸோ 3 மந்த் வந்து அக்கா வீட்டில் வந்து எடுத்தாச்சு. 4th மந்த்துக்கு வந்து நம்ம ஊரில் போய் எடுக்கணும். பாப்பாவை நடுவில் போட்டோன்னா நல்லா இருந்தது. இது வந்து பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது, பட் எடிட்டிங்லலாம் போட்டு நம்ம வந்து
ஃபோட்டோ மாதிரி ஆக்கும்போது செம சூப்பராக இருந்தது. இந்த தீம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களும் நல்லா ஆக்டிவாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்போ தான் தூங்கி முடிச்சாங்களா, அதனால் ஃபோட்டோ எடுத்து தந்தது எல்லாமே ஃபுல்லாக அத்தான் தான். அத்தானோட க்ரியேட்டிவ். அத்தானை பார்த்தாலே தனியாக சிரிப்பா. இதுதான் அக்கா வந்து புதுசாக வாங்கினது. இப்போ முருகன் ஸ்டோரில் வாங்கினோம். இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அக்காவோட கிச்சனில் நிறைய கியூட் திங்ஸ் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கியூட் திங்ஸை கேப்சர் பண்ணி நம்ம சேனல்ல போட்டுடலாம். நானும் கியூட் தான் ஸ்னேகா, என்னையும் கேப்சர் பண்ணி போட்டுறேன். நான் ஒன்னையும் போட்டுடலாம். இப்போ வந்து கடலை குழம்பும் இடியாப்பமும் தான். நல்ல காம்பினேஷன், அருமையான காம்பினேஷன். எஸ், அதுக்காக இப்போ ஃபர்ஸ்ட் கடலையே வேக வைக்கிறோம். ஓகே, இது முடிச்சோன்னா மசாலா போடுறோம், கொஞ்ச நேரம் கொதிக்க விடுறோம், இறக்குறோம். இதுதான் நம்மளோட பிளான். ஆமா, சைட்ல நம்ம வந்து இடியாப்பம் பண்றதுக்கு மாவு ரெடி பண்ணி வைக்கிறோம். இவ்வளவு கரெக்டா இருக்குமா? உப்பு இருக்கும், இல்லைன்னா பார்த்து போட்டுக்கலாம். ஓகே, நல்லா படப்படன்னு பஞ்சு போல் இடியாப்பம் வந்து பண்ணி ரெடி ஆகிக்கிட்டா. அவள் சைட் பை சைட் ரெடி ஆக நான் வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து சாப்பிட வச்சுருவேன். அப்போ தான் நம்ம வந்து பிள்ளைங்களை வந்து கொஞ்சம் சீக்கிரம் படுக்க வைக்கலாம். படுக்க வச்சு பெட்டில் ரூமில் படுக்க வச்சிட்டோம்னா அவ்வளோ கதை நடக்கும். கதைலாம் நடந்து தூங்குறதுக்கே ஒரு 1 hour ஆயிரும் பார்த்துக்கோங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து பிள்ளைங்களை வந்து சாப்பிட வச்சுருது. அப்போ தான் போயிட்டு உள்ள ரூமில் உட்காந்து அப்போ தான் ஸ்கூலில் என்ன நடந்ததுன்னு கதை சொல்லும். ஹேரனும் அவங்க தங்கச்சியும் மட்டும்தான் தூங்காமல் இருக்காங்க. அவள் எங்கே வந்தாலும் நைட்டு தூங்க மாட்டா போல். வந்த 2 நாள் ஒரு நல்ல பிள்ளையாக தூங்குனா. இப்போலாம் தூங்குறதே கிடையாது. இப்படிதான் நைட்டு முடிச்சு உட்காந்துருப்பா. மணி 11 மணி ஆகுது, முடிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு துணைக்கு அக்காவை வந்து வேலையே செய்ய விட மாட்டா. அக்காவை பார்த்து பேசிக்கிட்டே இருப்பா. பெரிய கதை விடுவாங்க 2 பேரும். அப்படி தானே சிப்லா? அவளையும் வர. ஆமா, இவளை பார்த்தாலே அக்காவை பார்த்தாலே ஸ்பெஷல் கதை தான் நடக்கும் 2 பேரும். இன்னும் 11 மணி ஆயிட்டு. மேடமும் இன்னும் ரொட்டீனை முடிக்கல. அதனால இப்ப ரொட்டீன் வேலை வேகமா நடந்துட்டு இருக்கு. ஆமா, அதனால இப்போ ஹேரன் இப்ப கம்பெனி கொடுத்துட்டு இருக்கான். யாரா கம்பெனி கொடுக்கணும் மேடத்துக்கு. கிளீனிங் சிம்பிளா நைட் கிளீனிங் ரொட்டீன். ஆமா ஸ்னேகா, கண்டிப்பா கிளீன் பண்ணி வச்சிடணும். அப்பதான் காலையில வந்து ஃப்ரெஷ்ஷா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமா, எல்லாம் கிளீன் ஆயிடுச்சு. என்ன இந்த இடத்த மட்டும் அப்படியே பண்ணா போதும். அவ்வளவுதான் எல்லாம் கிளீன் பண்ணிட்டேன். ஓகே, குட் கேர்ள். தேங்க்யூ ஸ்னேகா, நீ இதே மாதிரி குட்டா இருக்கணும். ஓகே, சினோல அடி புடின்னு தான் தூங்க வைக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து நாளைக்கு காலையில ஸ்கூல் இருக்குல்ல. நாங்க கரெக்டா ஸ்கூல் ரீஓப்பன் ஆன அன்னைக்கு போலதான் நாங்க வந்தோமா. அதனால பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் இருக்கு. ஸோ பிள்ளைங்களை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதுவுமே லேட்டாக தான் தூங்குறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்கள தூங்க வைக்க வேண்டியது இருக்கு. இப்படிதான் எங்களோட ரொட்டீன் வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா வேற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் போடுறோம். வீட்டில இருந்து தான் எதனாலும் போட போறோம். வெளியே போற மாதிரி பிளானே இல்லை. ஸோ வீட்டில இருந்து என்ன மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி கீழே தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒரு Q&A வைக்கலான்னு ஐடியா இருக்கு. ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறோம். அது வரைக்கும் பாய் பாய்.